ஆத்தங்கரையோரமா பச்சை பசேல்னு இருக்கிற ராமநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல பத்ரையா அப்படிங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். வெயிலு மழைன்னு பார்க்காம எப்பவுமே உழைச்சிக்கிட்டே இருப்பான். ஆனா அவனுக்கு இருக்கிற பெரிய குறை என்ன அப்படின்னா, அவன் ரொம்பவும் அப்பாவி. ரகசியத்தை ஒளிச்சு வைக்க தெரியாது. அவன்கிட்ட யாராவது ஏதாவது விஷயத்த சொன்னா அத ஊர் முழுக்க அவன் தண்டோரா போட்டுருவான். அவனுடைய மனைவியோட பேரு சுகுணா. பேருக்கு ஏத்தாப்லயே ரொம்ப நல்லவ, ரொம்பவும் மென்மையானவளும் கூட. புருஷனோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு யாராவது என்னைக்காவது அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாங்களோ என்னவோன்னு எப்பவுமே பயந்துகிட்டே இருப்பா. அவங்களுக்கு குழந்தைங்க இல்லைனாலும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா ரொம்ப அந்யோன்யமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல தான் சுப்பையா அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் இருந்தான். அவன் ரொம்பவும் மோசமானவன். ஊர்ல யாருக்கு எந்த லாபம் வந்தாலும் அதுல தனக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் காலையில சுகுணா எழுந்திருச்சு வாசல் பெருக்கி கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்கும் போது பத்ரையா கலப்பைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு வயலுக்கு வேலைக்கு கிளம்புனா. ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நேத்து சாயந்தர நேரம் அந்த சுப்பைய கிட்ட ஊருக்கு மத்தியில உக்காந்துக்கிட்டு அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அப்படி அவரு என்ன சொன்னாரு? நீங்க அவர்கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லல இல்லையா? ஏன் சுகுணா இப்படி சொல்ற? சுப்பையா யாரு? நம்ம ஊருக்கே பெரிய மனுஷன். அவரு கேட்டு நான் சொல்லலன்னா நல்லா இருக்குமா? இந்த தடவை வயல்ல எத்தனை மூட்டை நெல்லு கிடைச்சது, நம்ம வீட்டு மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்குதுன்னு எல்லாம் கேட்டாரு. ஐயோ கடவுளே, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். முந்தா நேத்து நம்ம மாடு கண்ணு போட்ட உடனேயே நீங்க சந்தோஷமா போய் அவர்கிட்ட சொன்னீங்க. அவரு உடனே உங்க அப்பாவோட பழைய பாக்கி இருக்கு, அதுக்கு பதிலா நான் இந்த கண்ணுக்குட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டி எடுத்துக்கிட்டு போக முயற்சி பண்ணாரு. நான் தடுக்கலன்னா அந்த கண்ணுக்குட்டியும் போயிருக்கோம். நீங்க ஏன் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றீங்க? என்ன சுகுணா, எதுக்கு பெரியவரை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க? அவரு எங்க அப்பா காலத்தை சேர்ந்தவரு, எனக்கு அப்பா மாதிரி. நமக்கு அவரு தப்பெல்லாம் நினைக்க மாட்டாரு. நான் எதையுமே ரகசியமா வச்சுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? அப்புறம் நான் என்ன பண்றது? சரி சரி விடுங்க, என்ன பண்றது? அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். இன்னைக்காவது யாருக்கிட்டயும் எதுவுமே சும்மா பேசிக்கிட்டு இருக்காம வேலை முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்து சேருங்க. பத்ரையா சரி அப்படின்னு அங்கிருந்து வயலுக்கு கிளம்புனா. ஆனா சுகுணா மட்டும் இவரு என்னைக்கு எந்த பிரச்சனையில மாட்டிப்பாரோ அப்படின்னு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தா. மதிய நேரம் சூரியன் நடு நெத்தியில வந்து நிக்கும் போது பத்ரையா வயல்ல இறங்கி கலப்பைய வச்சு நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான். அப்பதான் திடீர்னு அந்த கலப்புக்கு ஏதோ ஒண்ணு பட்டு மாடுங்க நின்னு போச்சு. டங்குன்னு ஏதோ ஒரு பாறையில மோதிர மாதிரி ஒரு சத்தம். ஹொய் 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 ஹொய், ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க. அட, என்ன இது? நடுவுல எதனா பெரிய பாறை இருக்குமோ? அப்படின்னு பத்ரையா அந்த பாறை எடுக்கலான்னு மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல மண்ணெல்லாம் பூசி இருக்கிற ஒரு பானை அவனுக்கு கிடைச்சது. அந்த பானையை சுத்தி ஒரு பெரிய பட்டு துணியால அதோட வாய மூடி வச்சிருந்தாங்க. பத்ரையா அந்த துணியை எடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பாக்கும்போது உள்ள இருக்கிற பொருள் பளபளன்னு ஜொலிச்சுது. அந்த பானை நிறைய அந்த காலத்து தங்க காசுங்க நிறைஞ்சி இருந்துச்சு. அட கடவுளே, தங்க காசு? அப்படின்னா புதையலா? கடவுளே, இத்தனை நாளைக்கு அப்புறம் என் மேல உன் கருணைய காட்டியிருக்கியா? இனிமே நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். அப்படின்னு சொல்லி பத்ரையா எழுந்துச்சு சுத்திலும் பார்த்தா யாருமே இல்ல. அந்த பானையை அப்படியே மண்ணு போட்டு புதைச்சு வச்சுட்டு இந்த விஷயத்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு அவன் கிளம்புனான். ஆனா அப்படியே நின்னு இல்ல இல்ல, முதல்ல சுகுணா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா சுப்பையா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஊருக்காரங்க கிட்ட சொல்லலாம்னு நினைச்சான். அந்த புதையில எடுத்து ஒரு பழைய கோணிப்பையில போட்டுக்கிட்டு அதை தோல்ல தொங்க வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ சுகுணா சமையல் அறையில சமைச்சுக்கிட்டு இருந்தா. சுகுணா, சுகுணா, எங்க இருக்க? சீக்கிரமா வா, நம்ம கஷ்டமெல்லாம் தீர போகுது. அந்த மகாலட்சுமி நம்மள தேடி வந்திருக்கா. சுகுணா வேகமா வெளியில வந்து, ஏங்க இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன இது? இந்த மூட்டையில என்ன இருக்கு? பத்ரையா உடனே அந்த புதையலை திறந்து காட்டுனா. அதுல இருக்கிற தங்கத்தை பார்த்து சுகுணா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ கண்ணுல சந்தோஷம் தெளிவா தெரிஞ்சுது. ஆனா அடுத்த நொடியே அந்த சந்தோஷம் கவலையா மாறிச்சு. ஏன்னா எதிர்காலத்துல இதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவ கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. பாரு சுகுணா, நம்ம வயல்ல கிடைச்ச புதையல் இது. ஏங்க, இவ்வளவு பெரிய புதையல் நம்ம வயல்ல கிடைச்சதுன்னா அது கடவுளோட கருணை தான். ஆனா இத நீங்க யாருக்கிட்டயாவது சொன்னீங்களா? யாராவது பார்த்தாங்களா? இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லல சுகுணா. முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணும்னு புதையல எடுத்துக்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் தான் போய் அந்த சுப்பையா கிட்ட, அதுக்கப்புறம் தான் ஊருக்காரங்க கிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சுகுணாவுக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போச்சு. உடனே புருஷனோட கைய பிடிச்சி அவ இழுத்துட்டா. வேண்டாம், யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. முக்கியமா அந்த சுப்பையா கிட்ட சொல்லாதீங்க. அவன் எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரன்னு உங்களுக்கு தெரியும் தானே? இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது, இந்த வயலு எங்க தாத்தா காலத்துது, இந்த புதையல எங்க முத்தாத்தா புதைச்சு வச்சது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த புதையல அவனுக்கு சொந்தமாக்கிப்பான்.
நம்மள ஜெயில பிடிச்சு கொடுத்துருவான். நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் வீணா போயிடுங்க. தயவு செஞ்சு யார்கிட்டயே சொல்லிடாதீங்க. சுகுணா, எப்ப பார்த்தாலும் நீ அவரை தப்பா தான் நினைக்கிற. அவர் இந்த ஊருக்கே பெரியவரு. அவரு ரொம்ப நல்லவரு. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலைன்னா என்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. நான் கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லுவேன். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு போய் சொல்லுவேன். அப்படின்னு பத்ரையா சொன்னதை கேட்டதும் சுகுணா ஒரு முடிவுக்கு வந்தா. இவரு ரகசியத்தை ஒளிச்சு வைக்க மாட்டாரு, நம்ம சொல்ற பேச்சையும் கேட்க மாட்டாரு. ஆனா புதையல் கிடைச்சது அப்படிங்கிற ரகசியத்தை சுப்பையா கிட்ட இல்ல, ஊர்ல இருக்கிற யாருக்கிட்ட சொன்னாலுமே யாரும் அதை நம்ப கூடாது. என் புருஷன் உசுருக்கு ஆபத்து வரக்கூடாது, என் புருஷனை எல்லாருக்கும் முன்னாடியே பைத்தியக்காரனை ஆக்கி ஆகணும்னு நினைச்சா. சரிங்க, அப்ப நாளைக்கு போய் நீங்க அந்த சுப்பையா கிட்ட சொல்லுங்க, இந்த புதையலை நான் பத்திரமா பீரோல எடுத்து வச்சிடுறேன். சுகுணா அன்னைக்கு சாயந்தரமே சந்தைக்கு போய் பத்ரையாவுக்கு கூட தெரியாம கொஞ்சம் மீனுங்களை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வீட்டுல ஒளிச்சு வச்சுட்டா. அன்னைக்கு பத்ரையா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்குனான். பகலெல்லாம் கஷ்டப்பட்டதுனால அவனுக்கு நல்லாவே தூக்கம் வந்துச்சு. புருஷன் நல்லபடியா தூங்கிட்டான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா சுகுணா அவ சந்தையில இருந்து கொண்டு வந்த அந்த மீனை எல்லாத்தையுமே வெளியில இருக்கிற மாமரத்துல போய் ஒரு கயிறு போட்டு நல்லா கட்டிட்டா. அதுக்கப்புறமா அங்கிருந்து சமையலறைக்குள்ள வந்தா. அவ சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்த மாவு, நெய், வெல்லம் எல்லாத்தையும் எடுத்து ராத்திரியோட ராத்திரியா நூத்துக்கணக்கான இனிப்புகளையும் அதே மாதிரி நிறைய அதிரசங்களையும் நெய் மணக்க மணக்க செஞ்சா. அப்படி சுட்ட அந்த அதிரசத்தை அவ 2 கூடை நிறைய போட்டுக்கிட்டு மெதுவா வீட்டை விட்டு வெளியில வந்து அவ கூடையில வச்சிருந்த அந்த அதிரசத்தை எல்லாத்தையுமே வீட்டு வாசலையும் வீட்டோட கூரை மேலையும் ஆகாயத்துல இருந்து விழுந்த மாதிரி வச்சா. எல்லாம் முடியும் போது விடிய காலையில் 4 மணி ஆயிடுச்சு. சுகுணா எதுவும் தெரியாத மாதிரி புருஷ பக்கத்துல வந்து படுத்தா. அடுத்த நாள் 6 மணிக்கு சூரியன் உதயமாகும் போது சுகுணா உடனே எழுந்திருச்சு புருஷனையும் எழுப்புனா. ஏங்க ஏங்க, சீக்கிரமா எழுந்துறீங்க, வெளியில எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்திருக்குன்னு பாருங்க. அட, என்னாச்சு சுகுணா? ஏன் காலையிலேயே கத்துற? ஏங்க, நேத்து நமக்கு நல்ல நாள் போல. நமக்கு வயல்ல புதையல் கிடைச்சதுல, அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு மேல ஆகாயத்துல இருந்து நிறைய அதிரசமோ விழுந்திருக்கு. வாங்க வந்து பாருங்க. பத்ரையாவால அதை நம்பவே முடியல. அவன் உடனே எழுந்திருச்சு வெளியில வந்து பார்த்தப்போ உண்மைதான், அவங்க வீட்டு கூரை மேல, அவங்க வெளியில வாசல் மேல எல்லா இடத்துலயுமே சுட சுட அதிரசம் இருந்துச்சு. அட, உண்மையிலேயே அதிரசம் தான் விழுந்திருக்கு. அந்த கடவுளுக்கு நம்ம மேல எவ்வளோ கருணை சுகுணா. இப்படிப்பட்ட காட்சிய என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. அப்படின்னு சொல்லி சுப்பையா சந்தோஷமா ஒரு அதிரசத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். ஆஹா, கடவுள் அனுப்புன இந்த அதிரசம் ரொம்பவே நல்லா இருக்கு. முதல்ல சுப்பையாவுக்கு போய் 2 கொடுத்துட்டு வரேன். அப்படின்னு சந்தோஷமா அதிரசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பத்ரையாவோட பார்வை திடீர்னு வீட்டுக்கு முன்னாடி இருந்த மாமரத்து மேல போச்சு. இப்ப அந்த மாமரத்துல மாங்காயோ மாம்பழமோ இல்ல, மீன் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அட சுகுணா, இங்க பாரு, நம்ம மாமரத்துல மீன் காய்ச்சி தொங்குது. நேத்து வரைக்கும் நம்ம மாமரத்துல இருந்த மாங்காய் பிஞ்செல்லாம் அதுக்குள்ள எப்படி மீனா மாறிச்சு? ஆமாங்க, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. கடவுள் ஒரேடியா நமக்கு நிறைய நன்மைகளை பண்ணிட்டாங்க. நீங்க முதல்ல போய் சுப்பையா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க, அப்பதானே அதை கேட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பத்ரையா அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பா சொல்லத்தான் போறேன், இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப உற்சாகமா அங்கிருந்து கிளம்புனா. அப்போ சுகுணா புருஷ போறத பார்த்து, அப்பாடா, நான் நினைச்சது நடக்க போகுது, இனிமே என்ன சொன்னாலும் அந்த சுப்பையா நம்ப போறது இல்லைன்னு நினைச்சா. ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே சுப்பையாவும் ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப பத்ரையா வேக வேகமா அவங்க பக்கத்துல போனா. ஐயா, உங்ககிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு வந்திருக்கேன். என் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. என்ன பத்ரையா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நேத்து மதியம் நான் வயல உழுதுகிட்டு இருக்கும்போது பெரிய பித்தளை பானை கிடைச்சது. அது உள்ள நிறைய தங்க காசு இருந்துச்சுங்க ஐயா. அப்படின்னு பத்ரையா புதையல் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனேயே சுப்பையாவோட கண்ணுல பேராசை நல்லா தெரிஞ்சது. அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ சுப்பையா மனசுக்குள்ள, வயல்ல புதையல் கிடைச்சதா? இந்த வீணா போனவனுக்கு எதுக்கு அவ்வளவு தங்கம்? அது மொத்தத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். ஆ, என்ன சொன்ன பத்ரையா? புதையல் கிடைச்சதா? அப்படின்னா அந்த புதையல் எனக்கு தான் சொந்தம். அந்த வயல் புளிய மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற வயல் தானே? அது எங்க தாத்தா காலத்து வயல். என் பாட்டன் அந்த இடத்துல ஒரு புதையலை புதைச்சி வச்சதா எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அது எனக்கு சொந்தம். மரியாதையா கொடுத்துடு. அதை கேட்டு பத்ரையா பயந்துட்டான். சுப்பையா பாராட்டுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா இப்படி நம்மள ஏமாத்த பாக்குறாரு அப்படின்னு நினைச்சான். என்னங்க ஐயா, அந்த வயலை நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினேன். அப்ப அதில் கிடைச்ச புதையல் எனக்கு தானே சொந்தம். என்னடா விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? இந்த பஞ்சாயத்தை எங்கேயே முடிச்சுக்கலாம். எல்லாரும் கேளுங்க. அந்த வயல் எங்க தாத்தா காலத்து வயல். அப்ப அதில் கிடைக்கிற புதையல் எனக்கு தானே வந்து சேரணும். அப்போ அங்கே இருக்கிற அந்த ஊரோட தலைவர்
இருங்க சுப்பையா, அவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ண முடியாது. நம்ம பத்ரையாவோட மனைவி சுகுணாவை வர சொல்லுங்க. அந்த பொண்ணுகிட்டயும் கேட்டுட்டு முடிவை சொல்றேன். உடனே ஆட்கள் போய் சுகுணாவை பஞ்சாயத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. சுகுணா சோகமான முகத்தோட பஞ்சாயத்துல வந்து நின்னா. ஆமா சுகுணா, உன் புருஷனுக்கு ஏதோ நேத்து வயல்ல புதையல் கிடைச்சதாமே, அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சுப்பையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த புதையல் எங்கம்மா? அதை இங்க கொண்டு வாயேன். அதை கேட்டு சுகுணா அழுதுகிட்டே, ஐயோ ஐயா, எல்லாம் என் கெட்ட நேரம். என் வீட்டுக்காரருக்கு இப்பெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சு, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இல்லாதத இருக்கிற மாதிரி அவரு கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அத கேட்டதும் சுப்பையாவுக்கு கோவம் வந்துருச்சு. பொய், இது சுத்த பொய். அந்த புதையலை ஒளிச்சு வச்சுட்டு இல்லைன்னு சொல்ற. பத்ரையாவுக்கு ஒன்றும் மனநலம் பாதிக்கப்படல. ஐயா, நான் பொய் சொல்லலங்க ஐயா. என் வீட்டுக்காருக்கு உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, நேத்து மதியம் அவருக்கு புதையல் கிடைச்சதுன்னு சொன்னாரு இல்லையா? அப்படின்னா நேத்து ராத்திரி இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்ட கேளுங்க. அவரு சொல்ற பதில வச்சு உங்களுக்கே புரியும். அப்போ ஊர் தலைவர் பத்ரையாவை பார்த்து, என்ன பத்ரையா, உன் பொண்டாட்டி சொல்றது உண்மைதானா? புதையல் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்ல என்ன நடந்தது? ஆமாங்க ஐயா, இன்னும் அதிசயம் நடந்தது. அந்த கடவுளுக்கு என் மேல அதிகமா கருணை வந்துடுச்சு போல. புதையலை மட்டும் கொடுக்கல, நேத்து ராத்திரி எங்க வீட்டுக்கு மேல அதிரச மழையே பொழிஞ்சுது. நான் கூட அந்த அதிரசத்தை சாப்பிட்டேன். அதை கேட்ட மத்தவங்க எல்லாரும் என்னது அதிரச மழை பெஞ்சதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ சுப்பையாவோட முகமும் வாடி போச்சு. இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சான். ஆகாயத்துல இருந்து அதிரசமா? சரி, அடுத்து என்ன நடந்தது? ஐயா, அதிசயத்திலேயே இதுதான் அதிசயம். மாமரத்துல மாங்காய் பார்த்துருப்போம், மாம்பழம் பார்த்துருப்போம். ஆனா காலையில எழுந்து பார்க்கறேன், என் வீட்டுக்கிட்ட இருந்த மாமரத்துல மீன் கொத்து கொத்தா தொங்கிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். பத்ரையா அப்படி சொன்னது கேட்ட உடனே ஊர் தலைவர், ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகாயத்துல இருந்து அதிரசம், மாமரத்துல மீன். உண்மையிலேயே இவனுக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கு. ஆமாண்டா, இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இது தெரியாம சுப்பையா வேற தாத்தா காலத்து புதையலுன்னு அதையும் கேட்டாரு பாரேன். அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுப்பையாவை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையாவுக்கு அது ரொம்ப அவமானமா இருந்துச்சு. ஒரு பைத்தியக்காரன் சொன்னதை நம்பி நம்ம சொத்துன்னு சொல்லி நம்ம ஊர் முன்னாடி நம்ம மானத்தையே நம்ம வாங்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். சரி பத்ரையா, நீ வீட்டுக்கு போ, பஞ்சாயத்து முடிஞ்சது. அப்படின்னு பத்ரையாவையும் சுகுணாவையும் பஞ்சாயத்துல இருந்து அனுப்பிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. பத்ரையா என்னமோ இன்னும் குழப்பத்துல தான் இருந்தான். ஜனங்க எதுக்காக சிரிச்சாங்க அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஏங்க, பைத்தியக்காரத்தனமான உங்க பேச்சுக்கு ஜனங்க எப்படி சிரிச்சாங்க பாத்தீங்களா? நீங்க நம்பின அந்த சுப்பையா என்ன பண்ண பார்த்தான்னு பாத்தீங்களா? இதுல பைத்தியக்காரத்தானம் எங்க இருக்கு சுகுணா? உண்மையாவே அதிரச மழை தான் பொழிஞ்சது. மாமரத்துல கூட மீனுங்க இருந்துச்சு. இது எதுவுமே கடவுள் பண்ணது இல்லைங்க, நான் பண்ணது. நேத்து ராத்திரி நீங்க தூங்குனதுக்கு அப்புறமா நான் அந்த அதிரசத்தை செஞ்சு வாசல்ல தூக்கி போட்டேன். நேத்தே சாயந்தரமே நான் சந்தைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்து நேத்து ராத்திரியே ஒரு கயிறு கட்டி போட்டு அந்த மீன் எல்லாத்தையுமே தொங்க வச்சேன். என்னது, இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணியா? ஏன் சுகுணா, என்ன எதுக்கு பைத்தியக்காரனாக்கன? எதுக்குன்னா, நீங்க இந்த புதையல் கிடைச்ச விஷயத்த போய் சுப்பையா கிட்ட சொன்னதுனால தானே அவன் உடனே அவனுடைய புதையல் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நீங்க ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு போனா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு எனக்கு தான் தெரியுமே. அதனாலதான் எனக்கு வேற வழி இல்லாம உங்களை பைத்தியக்காரனா ஆக்க வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்புதான். அதை கேட்டதும் பத்ரையா ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். தன்னுடைய பொண்டாட்டி புத்திசாலித்தனமா அவனையும் அவன் குடும்பத்தையும் அந்த புதையலையும் காப்பாத்தி இருந்தா. அவ அப்படி பண்ணலனா இன்னைக்கு அவங்க கிட்ட எதுவுமே இருந்திருக்காது. சுகுணா, என்ன நீ மன்னிக்கணும். நான் எப்பவுமே ரகசியத்தை உள்ள வச்சுக்காம எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனா அப்படி சொல்றது எனக்கு எவ்வளவு பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியல. இனிமே எந்த ரகசியத்தையும் நான் வெளியில சொல்ல மாட்டேன். எனக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். அப்படி அவங்க அவங்களுக்கு புதையல் கிடைச்சதை எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அத பணமா மாத்தி யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாங்க. அப்படி அவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, பிரச்சனை வரும்போது பயப்படாம நிதானமா புத்திசாலித்தனமா யோசிச்சா எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்டயே தீர்வு இருக்கும். அந்த தீர்வு தெரிஞ்சுக்கிட்டா நாம அந்த பிரச்சனையை விட்டு தப்பிச்சிடலாம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அப்படி சொல்றதுனால ஆபத்து நம்மள நெருங்கி வரும். Check out these awesome videos and don't forget to subscribe. See you next time.